ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லா மக்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம். லா மற்றும் இல்லை கேஸ் லாஸ் ப்ரொசீஜர்ஸ் சட்ட ரிலேட்டடாக உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம இதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா சட்ட சம்பந்தமான வீடியோவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மக்கள் சட்டம் தெரிஞ்சு கொள்ளட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரொசீஜர், அதாவது என்ன ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம்னா, என்ஐ ஆக்டில் வந்து எப்படி வழக்கு வந்து பதிவு செய்கிறது, செக்ஷன் 138 அப்படிங்கிறது. அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 138 அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து செக் பவுன்ஸ் ஆனால் வந்து அதாவது ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுத்துருப்போம், அந்த கடனை திருப்பி ரீபே பண்ணுறதுக்கு செக்கு கொடுத்துருப்பாரு. அந்த செக்கை நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்காக போடும்போது அந்த செக்கு பவுன்ஸ் ஆயிரும். திருப்பி வந்து அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து சரியான பதில் தர்றது கிடையாது. கடன் வாங்கினவர் கடன் திருப்பி கொடுக்குற மாதிரி தெரியல அப்படின்னா அந்த செக்கை வச்சு என்ன ப்ரொசீஜரு, என்ன சட்டப்படி எப்படி வந்து அவர் மேலே கடன் வாங்கினவர் திருப்பி செலுத்தாதனால எப்படி வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் செக்ஷன் 138 எப்படி வழக்கு வந்து போடுவது என்பதை வந்து நாம் வந்து இதில் பார்க்க போகிறோம். அதாவது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சட்டத்தின் பிரிவு 138 கீழ் காசோலை பவுன்ஸ் வழக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்வது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதில் சொல்ல போகிறோம். அதாவது காசோலை பவுன்ஸ் வழக்கை தாக்கல் செய்ய முதலில் காசோலை பவுன்ஸ் ஆன 30 நாட்கள், அதாவது பவுன்ஸ் ஆகி 30 நாட்கள் பணத்தை செலுத்துமாறு கேட்டு காசோலை வாங்கியவருக்கு சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்ப வேண்டும். அதாவது பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் 30 நாளுக்குள்ளே ஒரு வழக்கறிஞர் நீங்கள் அணுகி அந்த வழக்கறிஞர் மூலமாக வந்து லீகல் நோட்டீஸ் வந்து எங்களுக்கு பணம் கொடுங்க, உங்கள் செக் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் சொல்லுது. அந்த காலக்கெடுவிற்குள் பணம் செலுத்தியவர் பணம் செலுத்தவில்லை என்றால் அறிவிப்பு காலம் முடிந்த 30 நாட்கள் நீதிமன்றத்தில் குற்றவியல் புகாரை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் நீதிமன்றம் ஒரு விசாரணையை நடத்தும். மேலும் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் காசோலை வாங்கியதற்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்க கூடலாம் மற்றும் அந்த காசோலையின் பணத்திற்கு வட்டி கோரப்பட்டிருந்தால் வட்டியும் நீதிமன்றம் வழங்க உத்தரவிடும். அதாவது பவுன்ஸ் ஆகிட்டு, செக்கு பவுன்ஸ் ஆகிட்டுன்னா அந்த செக் பவுன்ஸ் இதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. 1 வருஷம் கழித்து நம்ம கேஸ் போடலாம், 6 மாதம் கழித்து வழக்கு பாடலாம், நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா சட்டத்தில் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செக் பவுன்ஸ் ஆனவுடனே 30 நாட்களுக்குள்ளே வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பணும், இல்லைன்னா வந்து அந்த செக்குக்கு வேலிடிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் வந்து லீகல் நோட்டீஸ் வந்து 30 நாளுக்குள்ளே வந்து கொடுக்கணும். பவுன்ஸ் ஆகி 30 நாள்லேயே வந்து நீங்கள் யார் அந்த செக்கை கொடுத்தாங்களோ, அதாவது கடன்பட்டவருக்கு வந்து கடன் வாங்கியிருப்பார்ல அவருக்கு வந்து நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். இப்போ வந்து 30 நாட்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது காசோலை தவறிய பிறகு பதிவு செய்யப்பட்ட தபால் அல்லது குரியர் மூலம் டிராயருக்கு எழுத்துப்பூர்வ சட்ட அறிவிப்பை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரியா? இது வந்து கொரியர் மூலமாக அனுப்ப வந்து கூடாது, கொரியர் மூலமாக அனுப்ப வேண்டாம். நீங்கள் ஒன்லி ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டு அனுப்பணும் போஸ்ட் ஆஃபீஸில், இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டாக வந்து அனுப்பலாம். கோரிக்கை கட்டணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அறிவிப்பில் காசோலை தொகை மற்றும் தொடர்புடைய வங்கி கட்டணங்கள் அல்லது அபராதங்கள் கோரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோரிக்கை கட்டணம் இது வந்து லீகல் நோட்டீஸில் வந்து நீங்கள் வந்து என்ன அமௌண்ட் வந்து அவர் வந்து செக்கில் கொடுத்துருக்காரு அந்த அமௌண்ட்டு, அப்புறம் வந்து அபராதம், அப்புறம் வந்து என்னென்ன வட்டி தேவைப்படுது அந்த கேஸ் வழக்கு நடத்துறது வந்து அவருக்கு வாங்கின வரைக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக போடணும். 15 நாள் மறுமொழி காலம் அறிவிப்பை பெற்ற நாளிலிருந்து பணம் செலுத்த
பணம் வாங்கியவருக்கு 15 நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும். லீகல் நோட்டீஸில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா 15 நாள் அவகாசம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து எனக்கு 3 லட்ச ரூபா வந்து கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்கள் கொடுத்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு, அதனால் நீங்கள் அந்த 3 லட்ச ரூபாவை வந்து வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 15 நாள் அவகாசம் கொடுத்து லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். டெலிவரி சான்று, அதாவது அக்னாலஜ்மெண்ட் கார்டு, அறிவிப்பு அனுப்பப்பட்டதற்கான ஆதாரத்தை, அதாவது அஞ்சல் ரசீது போன்றவற்றை அது அனுப்பப்பட்டதற்கான ஆதாரமாக வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம 30 நாட்களுக்குள்ளே லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். கோரிக்கை என்னென்ன கோரிக்கை உள்ள வந்து ஃபேக்ட்ஸ் சொல்லணும். அப்புறம் வந்து 15 நாள் வந்து அவகாசம் கொடுக்கணும் லீகல் நோட்டீஸில். அப்புறம் வந்து நம்ம வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சுருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு அடுத்து தான் நீங்கள் வழக்கு வந்து போக முடியும். இந்த லீகல் நோட்டீஸ்லேயே வந்து அவர் செட்டில் பண்ண வராரு, பணம் கொடுத்துட்றேங்காரு அப்படின்னா நீங்கள் வந்து செட்டில் பண்ணி கோர்ட்டுக்கே போக தேவையில்லை, செட்டில் பண்ணிடலாம். இப்போ வந்து புகார் அளிப்பதை பற்றி பார்க்கலாம். செட்டில் பண்ணலை, லீகல் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, ஏன்னா ப்ரொசீஜர் நம்ம சொல்லியாச்சு, இந்த ப்ரொசீஜரில் கொடுத்தாச்சு அப்படின்னா புகார். அறிவிப்பு காலத்திற்கு 30 நாட்களுக்குள், 15 நாட்களுக்குள் பணம் செலுத்துபவர் பணம் செலுத்தவில்லை என்றால் நீதிமன்றத்தில் குற்றவியல் புகாரை பதிவு செய்ய வேண்டும். ஆமாம், 15 நாளில் வந்து அவர் வந்து நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்பும்போது 15 நாளில் செட்டில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் உடனடியாக கோர்ட்டில் வந்து புகாரை பதிவு செய்து வழக்கு நடத்த வேண்டும். ஆவணங்களை சேகரிக்கவும். உங்களுக்கு பவுன்ஸான காசோலை, வங்கியின் ரிட்டர்ன் மெமோ, சட்ட அறிவிப்பு அதாவது லீகல் நோட்டீஸு, டெலிவரி செய்யப்பட்டதற்கான ஆதாரம் அதாவது மின்னஞ்சல், அதாவது மின்னஞ்சல் அனுப்பலாம், அது தப்பு இல்லை. அப்புறம் வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு, போஸ்ட் ஆஃபீஸ் அக்னாலஜ்மெண்ட் கார்டு, வேறு ஏதேனும் தொடர்புடைய ஒப்பந்தங்கள் அல்லது ஆவணங்கள் தேவைப்படுவதை சமர்ப்பிக்க வேண்டும். அதிகார வரம்பு நீதிபதி, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். காசோலை எடுக்கப்பட்ட அல்லது அவமதிக்கப்பட்ட நகரம் அல்லது நகரத்தில் உள்ள பொருத்தமான நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட வேண்டும். ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட் இஸ் an important to file a case பிகாஸ் ஜூரிஸ்டிக்ஷன் வேறு கோர்ட்டுக்கு போயிட்டேன்னா கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது கேஸை. அப்புறம் வந்து ஜூரிஸ்டிக்ஷன், லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷனில் உங்கள் கேஸை வந்து கோர்ட்டு எடுத்துக்கிடாமல் வேறு வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து பேட்டிலில் வந்து போக வேண்டியிருக்கும், லீகல் பேட்டிலில். நீதிபதி முன் ஆஜராக வேண்டும். யார் ஆஜராக வேண்டும் அப்படின்னா, யார் வழக்கு தொடர்றாங்களோ அவர் வந்து ஆஜராகி இந்த வழக்கை வந்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி வழக்கை வந்து சமர்ப்பிக்கிறோம். அதுதான் வந்து நீதிபதி முன்னாடி ஆஜராகிறது. அதாவது புகார்தாரராக உங்கள் வாக்குமூலத்தை அளிக்கவும் உங்கள் வழக்கை முன்வைக்கவும் நீங்கள் மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜராக வேண்டும். என நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆஜராகியாச்சு, வழக்கை வந்து தாக்கல் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நீதிமன்ற நடவடிக்கை என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சம்மன், வழக்கு வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ண பிறகு உங்கள் வழக்குக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் மூலமாக தான் உங்கள் வழக்கு நடக்கும். அந்த அதில் சம்மன் அனுப்புகிறாங்க. நீதிபதி கடன் வாங்கியவருக்கு சம்மன் அனுப்பி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடுவார்கள். தோற்றம் மற்றும் மனு, அதாவது இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மனுக்கு அப்புறம் கடன் வாங்கியவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும், அதான் தோற்றம். மேலும் அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளலாம் அல்லது குற்றவாளியற்றவர் என்று ஒப்புக்கொள்ளலாம். விசாரணை நடக்கும். எப்போ அவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா விசாரணை நடக்கும். அதாவது கடன் பெற்றவர் குற்றமற்றவர் என்று ஒப்புக்கொண்டால் நீதிமன்றம் குற்றவியல் விசாரணையை நடத்தும். சாட்சிகளின் விசாரணை. அடுத்து, புகார்தாரர் மற்றும் கடன் வாங்கியவருடைய சாட்சிகள் இருவரும் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படுவார்கள். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இறுதி தீர்ப்பு. வாதம், வழக்கறிஞர்களின் வாதத்தை எடுத்து வைத்த பின் இரு வழக்கறிஞர்களும் அவரவருடைய கட்சிக்காரருக்காக வாதத்தை நடத்துவார்கள். அந்த வாதத்தை வந்து எடுத்து வைத்த பின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். அதாவது கடன் பெற்றவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால்
அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது காசோலை தொகையை விட 2 மடங்கு வரை அபராதம் உள்ளிட்ட தண்டனை விதிக்கப்படும். மற்றும் அந்த காசோலையின் பணத்திற்கு வட்டி கோரப்பட்டிருந்தால் வழக்கில் அந்த வட்டியை நீதிமன்றம் வட்டியோடு சேர்த்து பரிசீலனை செய்யுமாறு உத்தரவிடவும் முடியும். இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆஃப் த ஃபைலிங் ஆஃப் த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 138 செக் பவுன்ஸ் கேஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது செக் பவுன்ஸ் கேஸ் வந்து நிறைய லீகலாக வந்து லெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அவங்களுக்கு வந்து செக் பவுன்ஸ் கேஸு பண்ணலாம். அதுக்கப்புறம் லெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக பணம் வாங்கியிருக்கலாம், அந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கலாம், அதுக்கு செக் கொடுத்துருக்கலாம், அந்த செக் பவுன்ஸ் ஆகிருக்கலாம். அந்த செக் பவுன்ஸ் மேலே வந்து நீங்கள் வழக்கு போடணும்னா வந்து நம்ம செக்ஷன் 138 அண்டர் த நெகோசியபிள் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் தான் போட முடியும். அதோட ப்ரொசீஜர் தான் நம்ம பார்த்தோம். என்ன எப்படி வந்து லீகல் நோட்டீஸ் எத்தனை நாளுக்குள்ளே அனுப்பணும், லீகல் நோட்டீஸ் அனுப்பினதுக்கப்புறம் என்னென்ன முக்கியமான ஆதாரங்களை நம்ம வந்து சேகரிக்கணும். அப்புறம் வந்து அவர் வந்து செட்டில்மெண்ட் கொடுத்தாருன்னா செட்டில் பண்ணிக்கலாம், செட்டில்மெண்ட் பண்ண வரல அப்படின்னா வழக்கு தொடரணும், வழக்கு தொடர்ந்த பின்பு அதனுடைய ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ஒரு முக்கியமானது அப்படிங்கிறதுனால நம்ம இதில் பதிவு செஞ்சுருக்கோம். மிக்க நன்றி, வணக்கம்.